Hi friends, welcome to your tasty kitchen. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா வெஜிடபிள் பிரியாணி எப்படி சூப்பரா கிளாஸா வெஜிடபிள் பிரியாணி செய்யறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னன்னு பார்ப்போம் வாங்க. ஆயில் 6 ல இருந்து 7 டேபிள் ஸ்பூன், ஹோல் கரம் மசாலா 5 கிராம், வெங்காயம் 4 நம்பர், பச்சை மிளகாய் 4 நம்பர், இஞ்சி பூண்டு விழுது 3 டேபிள் ஸ்பூன், புதினா ஒரு கையளவு, தக்காளி 2 நம்பர், உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், பச்சை பட்டாணி 1/4 கிலோ, கேரட் 1/4 கிலோ, பீன்ஸ் 1/4 கிலோ, தயிர் 4 டேபிள் ஸ்பூன், பாசுமதி அரிசி 780 கிராம், லெமன் 1 நம்பர். இப்போ ஒரு பேனில் 7 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். நான் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்டார் அனீஸ், 5 லவங்கம், 1 பட்டை, 2 பெரிய ஏலக்காய், 3 சின்ன ஏலக்காய். இதை 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வதக்கிங்க. கரம் மசாலா நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 4 மீடியம் சைஸ் வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிங்க. 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் ஆகும். நல்லா மீடியம் ஃப்ளேம் இல்லைனா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. வெங்காயம் போட்டோடனே 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்தோடனே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. பொன்னிறமாக வந்தவுடனே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். பச்சை வாசனை போனோம். ஒரு கையளவு புதினா ஆட் பண்ணுங்கள். 1 கப்பு அது அளவு ஆட் பண்ணி நல்லா வதக்கிங்க. 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதக்குங்க. நல்லா சுருண்டு வரணும் புதினா இலெல்லாம். நீங்கள் புதினா பாதி கொத்தமல்லி பாதி கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 2 தக்காளி நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் வதக்கிட்டு தீயக்கூடாது, மசாலா தீஞ்சு போயிடும். அதனால் 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மட்டும் வதக்குங்க, தண்ணி ஆட் பண்ணாதீங்க. அந்த ஹீட்டில் நல்லா வதங்கி வந்துட்ட பிறகு இப்போ 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணுங்கள். மசாலா குக் ஆகட்டும். நீங்கள் இது மாதிரி கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அது மாதிரி போடலாம். இல்லைனா பிரியாணி மசாலா பேக்கெட் கடையில் விற்கும், அதை வாங்கியும் போடலாம். இப்போ ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். 1 கப்பு சின்ன கப் அளவு அதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தயிர் நான் இந்த டைமில் ஆட் பண்ணுறேன். ஒருத்தர் அந்த புதினா போடும் போது ஆட் பண்ணிவிடுவாங்க. இதை நல்லா 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. மசாலா தயிர் எல்லாம் கொதித்து வரணும். நல்லா 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. நல்லா கொதித்து வந்தவுடனே அடுத்து க்ரீன் பீஸ் 1 கப்பு, 250 கிராம், 1/4 கிலோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கேரட்டும் பீன்ஸும் நல்லா நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் என்னத்துக்கு பொடிசாக கட் பண்ணிக்கிறேன்னா அப்போ தான் சீக்கிரமாக வெந்து வரும். நீங்கள் வெஜிடபிள்ஸை காய்கறியெல்லாம் தனியாக கூட வேக வச்சு ஆட் பண்ணலாம். நான் டேரெக்டாக ஆட் பண்ணுறேன். ஏன்னா அந்த தயிர் மசாலா எல்லாத்துலேயும் குக் ஆகி வந்ததுன்னா நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக வரும். அதனால் அது மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அந்த மசாலாவில் வெஜிடபிள்ஸ் காய்கறிலாம் நல்லா குக் ஆகி வரணும். 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். ஒரு தட்டு இருந்ததுன்னா அதை க்ளோஸ் பண்ணி கூட நீங்கள் குக் பண்ணலாம். 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி நல்லா கலரி விட்டுக்குங்க. காய்கறி தான் மெயினாக நல்லா வேகணும், இல்லைனா வெஜிடபிள் பிரியாணி நல்லா இருக்காது. அடுத்து ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீ டம்ளர் அளவுக்கு 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுறேன் நல்லா கொதிக்கிறதுக்கு. டீ காஃபி டம்ளர் இருக்கும் எல்லார் வீட்லேயும், அந்த சைஸுக்கு 3 கிளாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வெஜிடபிள்லாம் நல்லா குக் ஆகி கொதித்து வரணும். 10லேருந்து 15 நிமிஷம் கூட ஆகலாம். நீங்கள் இந்த காய்கறி எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் வெந்திருக்கா இல்லையான்னு. இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. காய்கறி வெந்து வந்த பிறகு தான் அடுத்தது நீங்கள் அரிசி ஆட் பண்ணணும். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. ஆயிலெலாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் அரிசி ஊற வச்ச அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி எப்போ ஊற வைக்கணும்னா நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, அப்போ
நீங்கள் அரிசியை ஊற வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். 20லேருந்து 25 நிமிஷம் ஊற வைங்க போதும். மேக்ஸிமம் அரை ஊர், அதுக்கு மேலே ஊற வைக்காதீங்க, அரிசிலாம் உடஞ்சிரும். தண்ணியெல்லாம் சுத்தமாக வெடிச்சிட்டு இப்போ இந்த மசாலாவில் அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. சைடில் கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்து சென்ட்ரலில் அடியில் கரண்டி கொடுத்து அப்படியே திருப்புங்க. அரிசி வந்து ஊற வச்சுருக்கிறதால சாஃப்டாக ஹேண்டில் பண்ணோம். இப்போ வந்து நல்லா மசாலா உப்பு எல்லாம் குக் ஆகி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். நல்லா கொதிச்சு வரணும். இப்போ நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ ஒரு லெமன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் சின்ன லெமனாக கொடுத்துட்டு ஒரு லெமன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பெரிய லெமனாக இருந்தால் ½ லெமன் ஆட் பண்ணுங்கள். ஆயிலெலாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள், நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இப்போது அந்த லெமன் வந்து நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும். அப்படியே சைடில் கரண்டி விட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து வந்து கரண்டி அடி பகுதியில் கொடுத்து லைட்டாக கலரி விடுங்க. லெமன் வந்து அடி வரைக்கும் போகணும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணிட்டு உப்பு கம்மியாக இருந்தால் போடுங்க, இல்லைனா போட தேவையில்ல. காரம் கம்மியாக இருந்தால் கூட இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். டம் போடுறது எப்படின்னா, அரிசிக்கு கொஞ்சம் கீழே தண்ணி இருக்கணும். இப்போ வந்து டம்மை வந்து தட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 15லேருந்து 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுறோம். வெயிட் வச்சுருங்க. 15லேருந்து 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். சூப்பராக வரும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், டம்மு குக் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு வெஜிடபிள் பிரியாணி கிளாஸாக ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம எந்த கலருமே ஆட் பண்ணல. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணேன், அதனால தான் இந்த கலர் வந்திருக்கு. சூப்பராக வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு எவ்வளோ சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி உங்களுக்கு வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் வீட்டில் பச்சரிசி இருந்தால் கூட நீங்கள் அதில் குக் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெஜிடபிள் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபில் ஆல் பட்டனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்யூ.